ஹாய் மக்களே, 50 பைசா கூட செலவு பண்ணாமல் க்ரீம் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியுங்க. நம்ம சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த க்ரீமை ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க டேன் ஆகட்டும், மங்காகட்டும் எல்லாமே உருண்டு திரண்டு கையிலேயே வர்றதை நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். நான் வீடியோவில் லைவாக உங்களுக்கு காட்டியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சம்மரில் இது ரொம்ப வைரல் க்ரீம் கூட சொல்லாங்க. இது யூடியூப்லேயும் இன்ஸ்டாலையும் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. அந்த க்ரீமை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த க்ரீமை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி முக்கியமாக நம்ம அப்ளை பண்ணி அதோட ரிசல்ட் பார்க்குறது தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வைரல் ஃபேஸ் க்ரீம் தான் பார்க்க போகிறோம். இப்போ யூடியூப்பில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குங்க. அந்த க்ரீமை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, ரைஸ் தாங்க எடுத்துருக்கோம். இது சாதாரணமாக நம்ம வீட்டில் சமைக்கிற ரைஸ் கிடையாது. இது இந்த சிகப்பரிசின்னு சொல்லுவாங்களா, அந்த அரிசி தான். கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ், அங்கே தான் சாப்பிடுவாங்க. அந்த ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் ரைஸில் பண்ணுறதை விட இந்த ரைஸில் பண்ணும்போது நமக்கு ஸ்டார்ச் நல்ல நிறையவே கிடைக்கும், நல்ல சத்துக்களும் கூட. இது பாலிஷ் பண்ணாத அரிசின்னு சொல்லுவாங்களா, அந்த அரிசி தான் நம்ம இன்றைக்கி எடுத்திருக்கோம். இந்த அரிசியை நல்லா 2-3 தடவை கழுவுற தண்ணி எல்லாம் நம்ம எடுத்து சேர்த்து வச்சுக்கணும். அந்த தண்ணியை தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த அரிசி கழுவின தண்ணியை தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். சொல்லிட்டு கிட்டத்தட்ட இதை 1/2 மணி நேரமாக நான் அப்படியே விட்டுட்டேன். நல்லா மேலாப்பில் தண்ணி தான் நிற்கிது, அடியில் ஃபுல்லாக நமக்கு ஸ்டார்ச் நல்லாவே இருக்கும். அந்த ஸ்டார்ச் வச்சு தான் நம்ம சூப்பரான இன்றைக்கி வைரல் க்ரீம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோம்னா நல்லா அப்சர்வ் ஆகி ஃபேஸ் நல்லா பலன்னு மாற்றி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, ஃபேஸுக்கு எந்த ஒரு கருப்புள்ளி இருந்தாலும் எல்லாத்தையுமே சூப்பராக ரிமூவ் பண்ணிடும், டேனெல்லாம் ரிமூவ் பண்ணிடும். அதுக்காக தான் இந்த க்ரீம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ இந்த தண்ணியை நம்ம மேலாப்பில் வடிச்சிடலாம். இதை அப்படியே ஆட்டிட்டோம்னா அப்படியே ஸ்டார்ச் எல்லாம் மேலே வந்துடும். அதனால் நம்ம மேலாப்பில் மெதுவாக எடுத்து இந்த மேலாவில் இருக்கிற தண்ணியை மட்டும் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு ஸ்டார்ச் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. நல்லா ஒரு 2-3 தடவை நீங்கள் கழுவுற தண்ணியை எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த அளவுக்கு ஸ்டார்ச் கிடைக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நான் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி ஒரு பவுல் நான் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, எந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் செம்ம சூப்பராக எஃபெக்டிவாக இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம இப்படி எடுத்துருக்கோம். இந்த தண்ணியெல்லாம் நமக்கு தேவையில்லை, எல்லா ஸ்டார்ச்சும் நம்ம எடுத்துட்டோம். பாலிஷ் பண்ணுற ரைஸில் நீங்கள் இதை ரெடி பண்ணுறத விட பாலிஷ் பண்ணாத ரைஸில் செய்யும் பொழுது செம்ம எஃபெக்டிவாக இருக்கும். பாருங்கள், நம்மளே நார்மலாக இந்த ரைஸில் சாப்பிட்றது ரேஷன் ரைஸில் சாப்பிட்றது தான் நல்லதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இதுவும். நீங்கள் இந்த ஸ்டார்ச் நம்ம க்ரீம் ரெடி பண்ணி பாருங்கள், செம்ம ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே இந்த பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுவே போதுங்க நமக்கு. நம்ம ஃபேஸை நல்லா பிரைட்டன் பண்ணி க்ளோவாக மாற்றி கொடுக்கும். அது மாதிரி இல்லை, டேன் இருந்தால் எல்லாத்தையும் சூப்பராக ரிமூவ் பண்ணுங்கள். அதுக்கு தான் நம்ம இதை முக்கியமாக எடுத்துருக்கோம். அப்படியே வச்சிடலாம். அடுத்து இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, நல்ல சுத்தமான கோகோனட் ஆயிலாக எடுத்துக்கோங்க. அந்த ஆயில் தான் எடுத்துருக்கேன் நான், செக்கில் ஆட்டினது. ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது, நான் ஹிமாலயாவில் இந்த ஆலோவேரா ஜெல் வாங்கியிருக்கேன். நீங்கள் ஒயிட் கலராக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இதை நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் உள்ள சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்துக்கலாம். கலக்கிறது சாதாரணமாக நீங்கள் கலக்கவே கூடாது, நல்லா மிக்ஸ் பண்ணணும். உங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது. உங்களுக்கு கலர் நம்ம நார்மல் ரைஸில் ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி கலர் கிடைக்காது, நல்ல ஒரு ஒயிட் கலரில் கிடைக்கும். இது பாருங்கள், அந்த ரைஸோட கலர்லேயும் நமக்கு வந்துருக்கு பாருங்கள். இந்த க்ரீம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நமக்கு எப்படி சாப்பாட்டுக்கு ரைஸ், அந்த ரைஸ் எடுத்தால் நல்லதுன்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி இந்த ஸ்டார்ச் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது உங்கள் ஃபேஸில் இம்மீடியட்டாக நல்ல ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃபியூ ட்ராப்ஸ் கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க. அதுக்கு பதிலாக அது இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டமின் இ கேப்சூல் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்படி அதுவும் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப்பாக பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குங்க. இது ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இப்போ யூடியூப்பில். எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் இந்த க்ரீம் தாங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஏன்னா நமக்கு இப்போ இந்த சம்மருக்கு ஏற்ற க்ரீம்னு சொல்லலாம். ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு எங்கே வேணாலும் போகலாம். டேனை அடியோடு எடுத்துரும். வெயிலில் போனீங்கனாலும் உங்கள் ஃபேஸ் மறுபடியும் டேன் ஆகாது. அவ்வளோ ஒரு சூப்பரான க்ரீம். அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எப்படி இருக்கு பாருங்கள், செம்மையாக இருக்குது.
இதை நீங்கள் அப்படியே ஒரு டப்பியில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு 1 மந்த்துக்கு அப்படியே இருக்குங்க. இந்த மாதிரி ஏர்டைட் பாட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அப்போ தான் நமக்கு வந்து 1 மந்த்துக்கு இருக்கும். என்னங்கக்கா இத்தனோண்டு தான் இருக்குது க்ரீம் போதுமா அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக போதுங்க. எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் தரும். நிறையலாம் எடுத்து இதை வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோ ஒரு ஸ்மூத்தான க்ரீம் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணால் நல்லா வந்து அப்சர்வ் ஆகி நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கோங்க உங்கள் ஃபேஸை. பாருங்கள் எல்லாத்தையுமே நம்ம பாட்டிலில் வச்சுட்டோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்ம சூப்பரான க்ரீம். நம்ம 1000 500லாம் கொடுத்து வாங்கணுன்ற அவசியமே இல்லை. வீட்லேயே சிம்பிளாக சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ₹1 கூட நமக்கு செலவே கிடையாதுங்க. அது மட்டும் இல்லை, ஒரு நல்ல ஒரு ஸ்கின் ஒயிட்டனிங் க்ரீம் சொல்லலாம். டேனாக இருந்தாலும் சரி, பிக்மெண்டேஷனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஃபேஸ் ஃபுல்லாக மங்கு இருக்குது அப்படின்னாலும் இதை வந்து யூஸ் பண்ணுறது சூப்பராக க்யூர் பண்ணிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இது எப்படி என் ஃபேஸில் அப்ளை பண்ணி என் ஃபேஸ் எவ்வளோ ஷைனிங்காக க்ளோவாக மாறுதுன்னு அப்படின்றத பார்த்துடலாமா? இந்த மாதிரி நல்லா டைட்டாக போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சூப்பரான க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த க்ரீமை தான் நான் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். ஆல்ரெடி இதை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி 1 நாள் ஆயிடுச்சுங்க. ஆனால் அந்த க்ரீமோட கன்சிஸ்டன்சி அப்படியே இருக்குது. கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலைங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே இருக்குது. நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக அப்படியே இருக்குது. கொஞ்சம் கூட கன்சிஸ்டன்சி மாறாமல் இப்போ நான் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். என் ஃபேஸ் வந்து வெயில்னால ரொம்ப டல்லாகவும் டேனாகவும் ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஒரு மாதிரி ட்ரையாகவும் இருக்குது எனக்கு ஃபேஸு. அது மட்டும் இந்த மாதிரி ரொம்ப டேன் ஆகிடுச்சு. நேற்றுலாம் கொஞ்சம் வேலையாக இருந்துச்சா, வெயில் அதிகம் நின்னது, அதனால் ரொம்ப டேனாக இருக்குது. இந்த க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் க்ளீன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்கிது அப்படின்ட்டு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம ஃபேஸோட கலர் மாதிரியே இருக்குது பாருங்கள். சும்மா கொஞ்சம் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். பாருங்கள் இதை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என் ஃபேஸ் எப்படி இருந்துச்சு, ஆனால் ஃபேஸில் அப்படி அப்ளை பண்ண உடனே எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்கள் ஃபேஸ். பாருங்களேன். அதே மாதிரி நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் ஃபேஸ் பார்க்குறதுக்கு. இன்னும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அசந்து போய்வீங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு க்ரீம்னு சொல்லுவேன். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டோம். இதை வந்து ஜென்டலாக ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துக்கலாமா? அங்கே பாருங்கள். உங்களுக்கு வந்து பிசு பிசுலாம் இருக்கவே இருக்காது. கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா அப்படியே ட்ரை ஆயிடும். அந்த அளவுக்கு பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக அப்படியே லைட்டாக ஜென்டலாக மசாஜ் கொடுத்துக்கோங்க. நெக்குக்கும் சேர்த்தே நீங்கள் வந்து மசாஜ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மசாஜ் கொடுக்கும்போது நமக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் ஃபேஸுக்கு. ஃபேஸ் வந்து சூப்பராக நல்லா பிரைட் ஆக்கி கொடுக்கும். பாருங்கள் அப்படியே நான் அப்ளை பண்ண உடனே ஃபேஸில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போயே உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்தளவுக்கு சூப்பராக வந்து ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்குது. உங்களுக்கு கண்ணை சுற்றி கருவளையம் இருந்தால் செம்ம சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க இந்த க்ரீம். நல்லா அப்படியே எடுத்துரும் எல்லாத்தையுமே. இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுடலாம். வாஷ் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. அப்படியே நீங்கள் விட்டுடலாம். உங்கள் ஃபேஸில் செம்மையாக அப்சர்வ் ஆகி பாருங்கள். கையிலலாம் இல்லவே இல்லாத மாதிரி இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு அப்சர்வ் ஆகுது பார்த்தீங்களா? சூப்பராக பிசு பிசுப்பெல்லாம் இருக்கவே இருக்காது. சும்மா உங்களுக்கு பார்க்குறதும் அழுத்துற மாதிரி தெரியும். ஆனால் நம்ம பண்ணுற இந்த மசாஜ் வந்து ரொம்ப மைல்டாக இருக்கணும். அப்படியே எப்படி இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது ஃபேஸ். உங்களுக்கு ஐப்ரோக்குன்னு தனியாக நீங்கள் வேறு எதையுமே அது ஐப்ரோவில் அப்ளை பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம ஆலோவேரா ஜெல் வந்து இந்த இதில் க்ரீமில் மிக்ஸ் பண்ணியிருக்கனால அதுவே நம்ம முடி வளர்ச்சிக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செம்ம சூப்பராக இருக்குங்க. வாவ் சூப்பராக இருக்குது. நல்லா மசாஜ் பண்ணியாச்சு. அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் விட்டு ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குங்க ஃபேஸ்.
இப்போ வெறும் 5 மினிட்ஸ் தாங்க ஆயிருக்கு. ஃபேஸ் எப்படி இருக்குது பாருங்கள். க்ளாஸி ஸ்கின் சொல்ல அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஃபேஸ்லேருந்து இருக்கிற டெட் செல்ஸ்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எல்லாமே வெளியில் வந்துடும். இப்போ நம்ம 10 மினிட்ஸ் கழிச்சிட்டு ஃபேஸை வாஷ் பண்ண முன்னாடி நம்ம ஃபேஸில் என்ன மாற்றம் வருதுன்னு மட்டும் நம்ம பாருங்கள். சூப்பராக ரிசல்ட் கொடுக்குங்க. நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க. எக்ஸலண்ட்டாக ஃபேஸ் வந்து பிரைட்டாக மாற்றிடும். டேனெல்லாம் அப்படியே க்ளீன் அண்ட் கிளியராக எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். அந்தளவுக்கு சூப்பர் டூப்பர் ரிசல்ட் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்குங்க. ஃபேஸ் எப்படி இருப்பாங்க நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சா. இப்போ என்ன பண்ணணும், நம்ம லைட்டாக நீங்கள் மசாஜ் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க டெட் செல்லேருந்து அழுக்குகள்லேருந்து எல்லாமே வந்துடும். இங்கே பாருங்கள், நான் சும்மாலாம் சொல்லலாம். இங்கே பாருங்கள் வந்திருக்கு பார்த்தீங்களா. அந்த டேனெல்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே ரிமூவ் பண்ணிடுங்க. நீங்கள் சும்மா நினைக்காதீங்க, உண்மை. இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்க. கையில் வந்திருக்கோம். இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா உங்கள் ஃபேஸ்லேருந்து உறிஞ்சி வரதை நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்க. பாருங்க நல்லா இந்த இடத்துலலாம் இப்படி தேய்ச்சிங்கன்னா ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே வெளியில் வந்துடும். அதேமாதிரி மூக்கில் பெரும்பாலும் நமக்கு மூக்கில் வந்து ரொம்ப சொரன்னு இருக்கும். ஒரு சிலருக்கு, எனக்கு கூட இருக்கும். இங்கே பாருங்கள் வந்துருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி வந்துடும். ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்னும் கூட வந்துக்கிட்டே இருக்குது. பாருங்க அப்படியே உங்களுக்கு உங்கள் ஃபேஸில் இருக்க பூனை முடிகள் எல்லாம் வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் மசாஜ் கொடுக்கும்பொழுது அந்த பூனை முடியெல்லாம் அப்படியே சுருண்டு எல்லாமே வந்துடும். இங்கே பாருங்கள் ஃபேஸ் பாருங்கள். ஸ்கின் எந்த அளவுக்கு பிரைட்டாக ஈவன் டோனில் அந்த டேன் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுது பாருங்கள். ஸ்கின் எந்த அளவுக்கு நல்லா க்ளோவாக இருக்கு பாருங்கள். பாருங்கள் 10 நிமிஷத்தில் உங்கள் ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு. டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுச்சு. ஃபேஸ் எந்த அளவுக்கு ஈவன் டோனில் பார்க்கறதுக்கு ஒரு கிளாஸியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் வாஷ் பண்ண கூட இல்லைங்க, அப்படியே ஃபேஸில் நம்ம இந்த மாதிரி பண்ணும்பொழுது எல்லாமே வந்துடுது பாருங்கள். எவ்வளோ வழுவழுன்னு ஸ்கின் வந்து இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு எவ்வளோ சேஞ்ச் ஆகிட்டு பாருங்கள். செம்ம சூப்பராக ரிசல்ட் தருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் கழுவ கூட இல்லை, அப்படியே விட்டுற போகிறேன் ஃபேஸில். அந்தளவுக்கு க்ளீன் அண்ட் கிளியர் ஆக்கிடுச்சிங்க ஃபேஸை. செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெயிலுக்கு உங்கள் ஃபேஸில் இருக்க டேன் எல்லாம் சூப்பராக ரிமூவ் பண்ணி ஃபேஸ் வந்து பலன்னு இந்த கண்ணாடி கிளாஸி ஸ்கின் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஸ்கின்னாக மாற்றிருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். வாவ், சூப்பராக சேஞ்ச் ஆயிருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பேசிகிட்டே போகலாம், ஏன்னா லாங்காக போயிடும் வீடியோ. அப்புறம் பெரிய வீடியோ போடுறீங்கக்கா அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால் நான் இதோட நிறுத்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் ஒன்று போட்டுருங்கப்பா. கண்டிப்பாக போட்டுருங்கப்பா. எனக்காக லைக் ஒன்று போட்டுருங்க. நீங்கள் லைக் போட்டிங்கன்னா தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சி பாய். நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோ பார்க்கலாம்.